தானும் விஜய் போல உச்ச நடிகராக இருக்கும் போதுதான் அரசியலுக்கு வந்ததாகவும் 2 பெரிய தலைவர்களை எதிர்த்து அரசியல் செய்ததாகவும் நடிகர் சரத்குமார் தெரிவித்திருக்கிறார். சென்னை பெரியமேட்டில் பாஜக சார்பில் நடைபெற்ற சமத்துவ விருந்தில் கலந்து கொண்ட பிறகு பேட்டியளித்த அவர், திராவிடம் தமிழ் தேசியம் இரண்டும் 2 கண்கள் என்று விஜய் கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார். அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் நீட் வேண்டான்னு சொல்லியிருக்காரு, மும்மொழி கொள்கை வேண்டான்னு சொல்லியிருக்காரு, அப்புறம் கவர்னர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லும்போது அது புரிதல் இருக்கான்னு எனக்கு தெரியல. தேர்வு ஒன்று இல்லாமல் எப்படி ஒரு தகுதியை நிர்ணயிப்பது? ஸோ தகுதியை நிர்ணயிப்பதுக்கு ஒரு தேவை, நீட்டு தேவை தான். அப்போ நீட்டு தேவைன்னு எதை வச்சு சொல்கிறீங்க? இட் இஸ் இன்க்ரீசிங், எவ்ரி இயர் இட் இஸ் இன்க்ரீசிங். ஒவ்வொரு வருடமும் 70 பேர் அதிகமாகிறாங்க. 100% தமிழகத்திலிருந்து பார்த்தீங்கன்னா தமிழக மாணவர் பிற மாநில மாணவர்கள் போட்டியாக இந்த ஆண்டு அதிக தேர்ச்சி பெற்றுள்ளார்கள். முன்னிலையில் இருக்காங்கன்னு போடுறாங்க. அப்புறம் எப்படி நீட் வேண்டான்றீங்க, மும்மொழிக்குள்ள வேண்டான்றீங்க? ஆனால் உங்கள் குடும்பத்தில் எல்லாம் ஹிந்தி படிச்சுக்கிறாங்க. நீங்கள் கேரளா போனாலும் சரி, கர்நாடகா போனாலும் சரி, ஆந்திரா போனாலும் சரி, ஹிந்தியில் பேசினா எல்லாருக்கும் புரியுது. அப்போ ஹிந்தியை படிக்கக்கூடாதுன்னு எப்படி சொல்லலாம்?